அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்கு கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை வானகரத்திற்கு புறப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டு பெறலாம். வீரகுமார், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. அதிமுகவின் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியின் பொதுச் செயலராக பதவியேற்ற பிறகு நடக்கக்கூடிய முதல் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கு சென்னை அவரது இல்லத்தில் பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து தற்போது புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த புறப்படக்கூடிய அந்த இடத்தில் அவருடைய தொண்டர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் சூழ தேங்காய், பொன்னாடை உள்ளிட்ட மரியாதைகள் செலுத்தி அவர் தற்போது அவர் இல்லத்தில் இருந்து கிளம்பி கொண்டிருக்கிறார். இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியுடைய கூட்டணி குறித்தும் முக்கியமான தீர்மானங்கள் குறித்தும் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படும் என்று தகவல்களானது வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அவர் இப்போ செல்லக்கூடிய அந்த தெருக்கள் முழுவதும் மக்கள் முதல்வர், புரட்சி தாயின் புதல்வர் என அவரை போற்றக்கூடிய பதாகைகளானது அந்த தெருக்கள் முழுவதும் ஒட்டக்கூடிய காட்சியினை பார்த்து இருந்தது. தற்போது இன்று 10 மணி அளவில் அந்த வானகரம் ஸ்ரீவாரி மண்டபத்தில் நடக்கக்கூடிய அந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கு பெறுவார்கள் எனவும், அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தற்போது எதிர்கட்சி தலைவர் மற்றும் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் அவருடைய இல்லத்தில் இருந்து புறப்பட்டு விட்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் முக்கியமான தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படும். ஏனென்றால் அந்த கட்சியின் செயலாளராக பதவியேற்ற பிறகு நடக்கக்கூடிய முதல் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் என்பதால் முக்கியமான தீர்மானங்கள் மற்றும் கூட்டணி குறித்த முடிவுகள் எடுக்கப்படும் என்று அந்த கட்சியின் சார்பில் இருந்து தகவல்கள் வெளியாகி வருகிறது. பிரீதா, விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.